தோல்வியின் பிடியிலிருந்து மீள்வது எப்படி? வணக்கம் நண்பர்களே. இன்று உங்கள் இதயம் கனமாக இருக்கலாம். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீங்கள் ஒரு இருட்டு அறைக்குள் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் நேசித்த காரியம் கைகூடாமல் போயிருக்கலாம், அல்லது உங்கள் உழைப்பு கேலி சித்திரமாக்கப்பட்டிருக்கலாம். உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி: தோல்வி என்றால் என்ன? பலர் நினைக்கிறார்கள் தோல்வி என்பது ஒரு முடிவு என்று. இல்லை, அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு கமா. உங்கள் கதையின் அடுத்த அத்தியாயத்திற்கான இடைவேளை அது. இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளுக்குள் இன்னும் ஒரு சிறு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அந்த நெருப்பை ஒரு பெருந்தீயாக மாற்றவே இந்த 30 நிமிடங்கள். பகுதி 1: வலியை அங்கீகரியுங்கள். தோற்றவுடன் உடனே சிரிக்க முடியாது. வலிக்கும். அந்த வலி நியாயமானது. அழ வேண்டுமென்று தோன்றினால் அழுங்கள், கத்த வேண்டுமென்றால் கத்துங்கள். யாரையும் குறை சொல்லாதீர்கள். சூழ்நிலையையோ கடவுளையோ மற்றவர்களையோ கைகாட்டிக் கொண்டிருந்தால் உங்கள் வளர்ச்சி அங்கேயே நின்றுவிடும். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஆமாம், நான் தோற்றுவிட்டேன் என்று ஒப்புக்கொள்வதுதான் வெற்றியின் முதல் படி. அந்த துணிச்சல்தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். உலகம் உங்களை பார்த்து சிரிக்கிறதா? சிரிக்கட்டும். அன்று எடிசன் 10,000 முறை தோற்றபோது உலகம் சிரித்தது. இன்று அவர் கண்டுபிடித்த மின்விளக்கு வெளிச்சத்தில்தான் அந்த உலகம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பகுதி 2: ஏன் தோற்றோம்? தோல்வியடைந்தவுடன் நம் மனம் செய்யும் முதல் காரியம் என்ன தெரியுமா? என் தலைவிதி இவ்வளவுதான் என்று புலம்புவது, அல்லது அவனால்தான் நான் தோற்றேன் என்று அடுத்தவர் மீது பழி போடுவது. ஆனால் ஒரு வெற்றியாளன் என்ன செய்வான் தெரியுமா? கண்ணாடியின் முன் நின்று தன்னைத்தானே கேள்வி கேட்பான். ஏன் தோற்றோம்? இந்த கேள்விக்கான விடைதான் உங்களின் அடுத்த வெற்றிக்கான வரைபடம், ப்ளூ பிரிண்ட். 1. திட்டமிடலில் பிழை, ஃப்ளா இன் ஸ்ட்ராட்டஜி. உழைப்பு மட்டும் ஒருவனை வெற்றியாளனாக்கிவிடுமா? அப்படியென்றால் காட்டில் கழுதைதான் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். உங்களால் கடினமாக உழைத்திருக்கலாம், ஆனால் சரியான திசையில் உழைத்தீர்களா? ஒரு பாறையை நகர்த்த வெறும் கைகளால் தள்ளினால் போதாது, ஒரு நெம்புகோல் வேண்டும். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் பயன்படுத்திய கருவி அல்லது முறை சரியாக இருந்ததா என்று பாருங்கள். தவறான பாதையில் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் இலக்கை அடைய முடியாது. 2. வசதி வாய்ப்பு அல்ல, தகுதி. சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறோம், ஆனால் அதற்கான தகுதி நம்மிடம் இருப்பதில்லை. ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஜெயிக்க வேண்டுமென்றால் பேட் பிடிப்பது மட்டும் போதாது, பந்து வரும் வேகத்தை கணிக்கும் திறமை வேண்டும். உங்கள் தோல்வி உங்களுக்கு சொல்லும் செய்தி இதுதான்: இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள், லேர்ன் மோர். உங்களை நீங்களே அப்டேட் செய்து கொள்ளவில்லை என்றால் காலம் உங்களை ஓரங்கட்டிவிடும். தோல்வி என்பது உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ள கிடைத்த ஒரு ட்ரைனிங் பீரியட். 3. உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள். வெற்றி என்பது அறிவால் எடுக்கப்படும் முடிவுகளில் இருக்கிறது. பல நேரங்களில் நாம் கோபத்திலோ அவசரத்திலோ அல்லது பயத்திலோ முடிவுகளை எடுக்கிறோம். வியாபாரத்தில் பயம் இருந்தால் முதலீடு செய்ய முடியாது. போட்டியில் பதற்றம் இருந்தால் திறமையை வெளிப்படுத்த முடியாது. உங்கள் தோல்விக்கு உங்கள் பலவீனமான மனநிலை காரணமா? உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாததுதான் உங்கள் வீழ்ச்சியா என்று யோசியுங்கள். 4. காலம் மற்றும் சூழ்நிலை. சில நேரங்களில் விதை சரியாக இருக்கும், விவசாயி சரியாக இருப்பார், ஆனால் மழை பெய்யாது. இதுதான் நேரம். எல்லாவற்றையும் சரியாக செய்தும் தோற்று போயிருந்தால் கவலைப்படாதீர்கள். அது உங்கள் தவறல்ல, காலம் இன்னும் கனியவில்லை என்று அர்த்தம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற வள்ளுவனின் வாக்குப்படி, ஒரு தோல்வி என்பது நீங்கள் தகுதியற்றவர் என்று சொல்லவில்லை, உங்கள் வெற்றிக்கான சரியான தருணம் இது அல்ல என்று சொல்கிறது. பகுதி 3: மீண்டு வருதல். தோல்வியின் காரணங்களை ஆராய்ந்து முடித்துவிட்டோம். இப்போது அந்த சாம்பலிலிருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல சிறகடித்து எழ வேண்டிய நேரம். மீண்டு வருவது என்பது ஏதோ ஒரு அதிசயம் அல்ல, அது நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய வைராக்கியமான முடிவு. 1. சிறிய அடிகளே சிகரத்தின் தொடக்கம். மலையை ஒரே நாளில் தூக்க முயலாதீர்கள். இன்று 1 மணி நேரம் கூடுதல் பயிற்சி எடுங்கள். இன்று ஒரு புதிய நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சிறிய வெற்றிகள் உங்கள் மூளைக்கு ஒரு செய்தியை அனுப்பும்: என்னால் இன்னும் செயல்பட முடியும். 1000 மைல் பயணமும் ஒரு சிறு அடியில்தான் தொடங்குகிறது. அந்த முதல் அடியை இன்று எடுத்து வையுங்கள். 2. உங்களை செதுக்கும் தனிமை. பகுதி 5: பழக்க வழக்கங்களின் புரட்சி. சிறு மாற்றமே பெரும் வெற்றி.
தோல்வியிலிருந்து மீண்டு வருவது என்பது ஏதோ ஒரு நாள் நடக்கும் அற்புதம் அல்ல. அது நீங்கள் தினமும் செய்யும் சிறிய காரியங்களின் தொகுப்பு. பல நேரங்களில் நாம் பெரிய வெற்றியை அடைய பெரிய அளவில் ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் 1% அதாவது 1% முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றும். சிறிய மாற்றங்களின் சக்தி, the power of 1%. தினமும் நீங்கள் உங்கள் திறமையை 1% மட்டும் வளர்த்து கொண்டால் 1 வருடத்தின் இறுதியில் நீங்கள் 37 மடங்கு அதிக திறமைசாலியாக மாறியிருப்பீர்கள். தோல்வி உங்களை சிதறடித்திருக்கலாம். இன்று உங்களால் ஓட முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும் அல்லவா? அந்த ஒரு சிறு பழக்கத்தை தொடங்குங்கள். இன்று ஒரு பக்கம் வாசியுங்கள். இன்று 10 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள். இந்த சிறு அணு அளவிலான பழக்கங்கள் காலப்போக்கில் ஒரு பெரும் சங்கிலி தொடராக மாறி உங்கள் தோல்வியை தகர்த்தெறியும். சூழலை மாற்றுங்கள். டிசைன் யுவர் என்விரான்மெண்ட். வெற்றி என்பது உங்கள் மன உறுதி சார்ந்தது மட்டுமல்ல, உங்கள் சூழல் சார்ந்தது. தோல்வியின் நினைவுகளை தூண்டும் பொருட்களை உங்கள் அறையிலிருந்து அகற்றுங்கள். உங்களை சோம்பேறியாக்கும் சமூக வலைதளங்களிலிருந்து விலகியிருங்கள். உங்கள் மேசையில் ஒரு புத்தகமும் ஒரு டைரியும் இருக்கட்டும். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். வெற்றியை நோக்கிய ஒரு சூழலை உருவாக்குங்கள். உங்கள் பழக்கங்கள் தானாகவே மாறும். அடையாளத்தை மாற்றுங்கள். ஐடென்டிட்டி பேஸ்ட் ஹேபிட்ஸ். நான் முயற்சி செய்பவன் என்று சொல்வதை விட நான் ஒரு வெற்றியாளன் என்று நம்பத் தொடங்குங்கள். ஒரு புகைப்பிடிப்பவர் நான் விட முயற்சிக்கிறேன் என்று சொல்வதற்கும் நான் புகைப்பிடிப்பவன் அல்ல என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அதேபோல நான் தோல்வியிலிருந்து மீள நினைக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். நான் ஒரு போராளி என்று உங்களை நீங்களே அடையாளப்படுத்துங்கள். ஒரு போராளி எப்படி செயல்படுவானோ அதே ஒழுக்கத்துடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். உங்கள் செயல் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஒழுக்கமே உங்கள் ஆயுதம். டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன். ஊக்கம் என்பது எரிபொருள் போன்றது, அது தீர்ந்துவிடும். ஆனால் ஒழுக்கம் என்பது இயந்திரம் போன்றது, அது உங்களை இலக்கை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும். மூடு நன்றாக இருக்கும் போது வேலை செய்பவன் வெற்றியாளனின் அடையாளம் அல்ல. இன்று எனக்கு பிடிக்கவில்லை, இருந்தாலும் நான் செய்வேன் என்று எழுந்து வேலை செய்பவன்தான் தோல்வியை கடந்து செல்கிறான். பழக்க வழக்கங்கள் என்பவை உங்களை சிறைப்படுத்தும் விலங்குகள் அல்ல, அவை உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் தண்டவாளங்கள். பகுதி 6. பயத்தை எதிர்கொள்ளுதல். தோல்விக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனை அதிகம் சித்திரவதை செய்வது எது தெரியுமா? மீண்டும் தோற்றுவிடுவோமோ என்ற பயம். இந்த பயம் ஒரு சிறைச்சாலை போன்றது. அது உங்களை செயல்பட விடாமல் முடக்கி போடும். உங்கள் கனவுகளை பலிவாங்கும் இந்த அரக்கனை எதிர்கொள்ள துணிச்சல் மட்டும் போதாது, அதை அணுகும் முறையும் தெரிய வேண்டும். பயத்தின் போலி முகமூடி. FEAR. மனோதத்துவ ரீதியாக பார்த்தால் பயம் என்பதற்கு ஒரு அழகான விளக்கம் உண்டு. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல், அதாவது உண்மை போன்ற தோற்றமளிக்கும் ஒரு பொய் சாட்சி. உங்கள் மூளை உங்களை பாதுகாக்க நினைக்கிறது, அதனால் கடந்த கால தோல்வியை காட்டி உங்களை மீண்டும் எச்சரிக்கிறது. ஆனால் அந்த எச்சரிக்கையை தடையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு முறை விபத்து நடந்தால் வண்டி ஓட்டுவதை நிறுத்திவிடுகிறோமா? இல்லை. அதேபோல ஒரு முறை தோற்றால் வாழ்க்கை நின்று விடாது. பயம் உங்களை நோக்கி வரும்போது அதை பார்த்து சிரித்துவிட்டு சொல்லுங்கள், இப்போதைக்கு நீ என் அருகில் இருக்கலாம், ஆனால் என் பாதையில் நீ நிற்க முடியாது. மிக மோசமாக என்ன நடந்துவிட போகிறது? கண்களை மூடிக்கொண்டு யோசியுங்கள். நீங்கள் மீண்டும் முயற்சி செய்து மீண்டும் தோற்றால் மிக மோசமாக என்ன நடந்துவிட போகிறது? உலகம் உங்களை கேலி செய்யுமா? ஏற்கனவே செய்துவிட்டது. உங்கள் தனிமையில் இருப்பீர்களா? ஏற்கனவே இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் இழந்த பிறகு தோன்றுவதுதான் உண்மையான துணிச்சல். இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு ஒருவன் வரும்போது அவனே இந்த உலகத்தின் வலிமையான மனிதனாக மாறுகிறான். உங்களிடம் இப்போது இழப்பதற்கு எதுவும் இல்லை, வெல்வதற்கு ஒரு வானமே இருக்கிறது. பயத்தை செயலாக மாற்றுங்கள். ஆக்ஷன் இஸ் தி ஆன்டிடோட். பயத்திற்கு ஒரே ஒரு மருந்துதான் இருக்கிறது, அது செயல் என்ற ஆக்ஷன். நீங்கள் ஒரு இடத்திலேயே அமர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் வரை பயம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்து வேலையை தொடங்கினால் பயம் சுருங்கி மறைந்துவிடும். இருண்ட அறைக்குள் நுழைய பயப்படுவனுக்கு கையில் இருக்கும் ஒரு மெழுகுவர்த்தி தரும் தைரியம் போல உங்கள் உழைப்பு உங்கள் பயத்தை விரட்டியடிக்கும். பயப்படுவதற்கு நேரம் ஒதுக்காதீர்கள், செயல்படுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். தோல்வி என்பது இறுதி அல்ல,
மீண்டும் தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தை விட முயற்சி செய்யவே இல்லையே என்ற வருத்தம் பிற்காலத்தில் அதிகமாக இருக்கும். தோல்வி ஒரு கசப்பான அனுபவத்தை தரலாம், ஆனால் பயம் உங்கள் திறமையையே கொன்றுவிடும். விழுவதை பற்றி கவலைப்படாதீர்கள். விழும்போது தரையில் பட்டு மீண்டும் எழும் பந்தை போல இருங்கள். அந்த பந்து எவ்வளவு பலமாக தரையில் மோதுகிறதோ அவ்வளவு உயரமாக மேலெழும்பும். உங்கள் பயத்தை உங்கள் வேகமாக்குங்கள். பகுதி 8. ஈகோவை துரத்தல். நண்பர்களே, தோல்வி நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வலி நம்முடைய ஈகோ காயப்படுவதுதான். இவ்வளவு பெரிய ஆளாக இருந்த நான் இன்று இப்படி ஆகிவிட்டேனே என்ற எண்ணம் ஒரு விஷத்தை போல உங்கள் இரத்தத்தில் கலக்கும். நீங்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் அந்த ஈகோவை கழற்றி எறிய வேண்டும். ஏனென்றால் பாரத்தை சுமந்து கொண்டு எந்த பறவையும் உயர பறக்க முடியாது. ஈகோ உங்கள் வளர்ச்சியின் எதிரி. நண்பர்களே, ஈகோ என்பது ஒரு பலூன் போன்றது. அது பார்ப்பதற்கு பெரிதாக தெரியும், ஆனால் உள்ளே வெறும் காற்றுதான் இருக்கும். நான் யார் தெரியுமா என்ற எண்ணம் இருக்கும் வரை உங்களால் எதையும் புதிதாக கற்றுக்கொள்ள முடியாது. தோல்வி உங்களை ஒரு இடத்திற்கு தள்ளி இருக்கிறது என்றால் அங்கிருந்து எழ தேவையான பணிவு உங்களுக்கு வேண்டும். தோல்வி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கவில்லை, அது உங்கள் போலி முகமூடியை கழற்றி உங்கள் உண்மையான பலத்தை காட்டுகிறது. பணிந்து போக தெரிந்தவனுக்குத்தான் நிமிர்ந்து நிற்க தகுதி இருக்கிறது. மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குதல். மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குவதற்கு அஞ்சாதீர்கள். பலர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? மீண்டும் முதலிலிருந்தா என்னால முடியாது என்று ஈகோவினால் முடங்கி போவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், பூஜ்ஜியம் என்பது ஒன்றுமில்லாதது. அது ஒரு நவீன ஆரம்பம். ஒரு பெரிய கட்டிடத்தை கட்ட வேண்டுமென்றால் பூமிக்கு கீழே குழி தோண்டத்தான் ஆகும். ஒரு மரம் வானத்தை எட்ட வேண்டுமென்றால் அதன் வேர்கள் மண்ணுக்கு கீழே பணிவாக செல்ல வேண்டும். உதவி கேட்க தயங்காதீர்கள். தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்ள கூச்சப்படாதீர்கள். ஈகோ இல்லாத மனிதனை யாராலும் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் அவனிடம் இழப்பதற்கு போலி பெருமைகள் எதுவும் இல்லை. உங்கள் தரம் உங்கள் ஈகோ அல்ல. நீங்கள் செய்யும் வேலையில் உங்கள் தரம் இருக்க வேண்டுமே தவிர உங்கள் எண்ணத்தில் ஈகோ இருக்கக்கூடாது. ஒரு சிறிய வேலையை செய்ய நேர்ந்தாலும் அதை சிறப்பாக செய்யுங்கள். தோல்வி உங்களை வீதியில் நிறுத்தி இருக்கலாம், ஆனால் அந்த வீதியையும் ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றும் தரம் உங்களிடம் இருக்கிறது. மற்றவர்களின் பார்வையில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எவ்வளவு நேர்மையாக பயணிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் ஈகோவை துறக்கும் நாளில் நீங்கள் சுதந்திர மனிதனாக மாறுகிறீர்கள். பணிவே பேராயுதம். கடல் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது தெரியுமா? ஏனென்றால் அது எல்லா ஆறுகளை விட கீழே இருக்கிறது. பணிவு என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய பலம். நீங்கள் பணிவாக இருக்கும்போது உலகம் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும். அந்த பாடங்கள் தான் உங்கள் வெற்றிக்கான ஏணிகள். வீழ்ந்த இடத்திலேயே கிடப்பது அவமானமல்ல, ஈகோவினால் எழ மறுப்பதுதான் உண்மையான தோல்வி. பகுதி 9. முடிவற்ற பயணம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் பேசியது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்களுக்கும் உங்கள் தோல்விக்கும் இடையிலான இறுதி யுத்தம். இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நீங்கள் இருந்த அந்த உடைந்த மனிதன் இப்போது இல்லை. உங்கள் கண்களில் இப்போது ஒரு தெளிவு இருக்கிறது. உங்கள் இதயத்தில் ஒரு வைராகியம் துடிக்கிறது. இப்போது உங்கள் வெற்றியை நீங்கள் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய நேரம். நீங்களே உங்கள் சாட்சி. Be your own witness. உலகம் உங்களை ஜெயித்த பிறகுதான் கொண்டாடும். ஆனால் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்த அந்த தருணம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான வெற்றி. மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை நம்ப தொடங்குவதுதான் விஸ்வரூபத்தின் முதல் படி. நீங்கள் கீழே விழுந்திருந்தபோது உங்களை கை தூக்கிவிட்ட அந்த ஒரே ஒரு மனிதன் நீங்கள்தான். அந்த மனிதனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கைமாறு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. தோல்விக்கு ஒரு நன்றி. Gratitude to failure. இப்போது உங்கள் தோல்வியை பார்த்து சொல்லுங்கள், நன்றி. என்னை காயப்படுத்தியதற்கு நன்றி. நீதான் எனக்கு வலியை தாங்கும் சக்தியை தந்தாய். என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நன்றி. நீதான் என் உழைப்புக்கு நெருப்பு வைத்தாய். என்னை தனிமையில் விட்டதற்கு நன்றி. நீதான் யான் யார் என்பதை எனக்கு காட்டினாய். தோல்வி உங்களை அழிக்க வரவில்லை, உங்களை செதுக்கி ஒரு தலைவனாக மாற்ற வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறுதி பிரகடனம். The final proclamation. இனி உங்கள் அகராதியில் முயற்சி செய்கிறேன் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. முடிக்கிறேன் என்ற வார்த்தை மட்டும்தான் இருக்க வேண்டும். தடை கற்கள் வருமா? வரும். விமர்சனங்கள் வருமா? வரும். மீண்டும் வலிக்குமா? வலிக்கும். ஆனால் எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் பணியாமல் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு பேரரசின் தொடக்கம்.
நினைவில் கொள்ளுங்கள், சூரியன் மறைவது இருளை கண்டு பயந்து அல்ல, மறுநாள் அதிகாலையில் ஒரு புதிய ஒளியோடு விஸ்வரூபம் எடுப்பதற்காகத்தான். பயணம் தொடரட்டும், உங்கள் விஸ்வரூபத்தை உலகம் பார்க்கட்டும். விடை பெறுதல், ஃபைனல் சைன் ஆஃப். இந்த வீடியோ முடிந்து நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது அதில் ஒரு வெற்றியாளன் தெரிவான். அந்த மனிதனை அழுவிக்கொள்ளுங்கள், அந்த மனிதனுக்காக உழையுங்கள்.